அதாவது நம்முடைய உணவு இருக்குல்ல, அது ரொம்ப கடினமானது. நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். ஏன் சோறு, பூரி, பொங்கல் சொல்றோம்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியானது, மட்டமானது, மலிவானது, கேவலமானது. நம்ம உணவுங்கிறது எது தெரியுமா? ரொம்ப கடினமானது. நமக்கு ஏன் நோய் வந்தது? அப்படின்னா, அந்த கடினமான உணவ நம்மளால சாப்பிட முடியல. கடினமான உணவுங்கிறது எது? பச்சையா சாப்பிடணும் அவ்வளோதான். காய்கறிகள பச்சையா சாப்பிடணும். பழங்கள சாப்பிட்றோம், பச்சையா தான் சாப்பிட்றோம். இலை தழைகள சாப்பிடணும். எதெல்லாம் கொய்யா இல சாப்பிடலாம். ஏதாவது கொஞ்சோண்டு வாரத்தில் ஒரு நாள் வேப்பங்கொழுந்த சாப்பிட்லாம். துளசி இலையை சாப்பிடணும். இந்த மாதிரி பச்சையாக சாப்பிடணும். மூலிகைகளை சாப்பிடக்கூட உணவை டேஸ்ட்டாக இருக்கணும். அதில் டேஸ்ட்டு பார்க்கணும். கண்டிப்பாக உணவுன்னா என்னது? டேஸ்ட்டு. சிலது மருந்து இதெல்லாம் மருந்தை நீ வந்து சாப்பிடாத. உணவை மட்டுமே சாப்பிடு. அப்போது உணவுன்னா ஒரு கொய்யா இலையை சாப்பிட்டா அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும், கொழுந்து. அந்த மாதிரி இலை தலைகளை சாப்பிடணும். அதுமாதிரி கீரைகளை சாப்பிடணும். ஒரு அரைக்கீரையை பச்சையாக சாப்பிடணும். பச்சையாக சாப்பிட முடியுமா? அதை நம்மளால் முடியலை. அந்த உணவு முறையை நம்மளால் நெருங்க முடியலை. அதனால தான் என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து நோய்களே வருது. நோய்கள் வராமல் இருக்க உணவாலே தீர்வு இருக்குது. ஆனால் அது எப்போ முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி உணவுகள் நாம் சாப்பிடணும். உப்பு போட்டு நம்ம சாப்பிடவே கூடாது. மாமிசம் சாப்பிடவே கூடாது. மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த உணவுகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, நமது உணவை நாம் நெருங்க விடாமல் செய்கிறது. நமக்கான உணவு எது? மனிதர்களின் உணவு எது அப்படின்னா, அந்த காய்கறிகளை பச்சையாக சாப்பிடு, பழங்களை பச்சையாக சாப்பிடு, கீரைகளை பச்சையாக சாப்பிடு, இலைத்தலைகள் சாப்பிடு, கிழங்குகளை பச்சையாக சாப்பிடு. எதை ஒன்றால் பச்சையாக சாப்பிட முடியாதோ அதை மட்டும் வேக வச்சுக்கோ. மற்றதெல்லாம் பச்சையாக சாப்பிடு. அப்போ தான் வந்து நமக்கு நோய் வராது. அந்த உணவு முறை இருக்குல்ல, இத்தகைய உணவு முறையை மனிதர்களால் நெருங்க முடியல. அவங்க ரொம்ப பலவீனமாக இருக்காங்க, அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. எதுக்கு? இந்த உப்பு போட்டு சமைச்ச அரிசி, கேழ்வரை, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இத்தகைய உணவுகளுக்கு மனிதர்கள் அடிமையாக கிடக்கிறாங்க. அதனால் நமது உணவை நாம் நெருங்க முடியவில்லை, நமது உணவுகளை நாம் பின்பற்ற முடியவில்லை. அதனால தான் நம்ம உடம்புல நோய் வருது. அதனால் நோய் ஏன் வருது? நமது உணவை நம்ம சாப்பிட்டாலே போதும், உனக்கு நோய் வராது. முதல்ல நமது உணவு எதுன்னு தெரியணும்ல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மனுஷங்க இவ்வளோ கஷ்டப்படுறான். அவனுக்கு தெரிஞ்சால் போதும், அதை ஏற்றுப்பான். உண்மை எதுவோ அதை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். உண்மை தான் தேவை. ஏன்னா வந்து நீ தப்பான உணவை சாப்பிடும்போது எவ்வளோ நோயில் அவஸ்தைப்படுற பாருங்க. நோய் வந்து கொடுமையான கொடுமை. ஒரு சுகர் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், தலை சுற்று கிருகிருன்னு வரும், பயந்து இருப்பாங்க. அப்போது ஒரு ஆஸ்மா வந்துருச்சுன்னா அவ்வளோதான், நிம்மதியாக தூங்க முடியாது. அப்புறம் ஒரு செயலிழப்பு, சிறுநீரக நீரிழிவு நோய், எப்போ பார்த்தாலும் அதில் நீர் சொட்டாக பையில் ஊற்றிக்கிட்டே இருக்கும். சிறுநீர் செயலிழப்பு, எப்போ பார்த்தாலும் ஒரு இதய நோய் வந்துச்சுன்னா ஸ்டம்பு வச்சுருவாங்க. அப்புறம் இவ்வளோ கண்டு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் சார், வாழ்க்கை ரொம்ப நாள். இப்படி நோய் வந்துருச்சுன்னா அப்போ மனிதர்களுக்கு வந்து எனக்கு இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நோய் இல்லாத உணவு எது, நோயை தராத உணவு எதுவோ அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி நோய் வந்து மனிதர்களை ஒரு ஆட்டுருச்சு, ஒரு உலுக்கிடுச்சு. கடந்த காலத்தில் கூட நோய் குறைவாக இருந்தது, இப்போ நோய் அதிகமாகிடுச்சு. யாருக்கு வேணால் வரலாம், சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு வேணாலும் வரலாம். அதனால் நோயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி எதுப்பா அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு கவர்ச்சிகரமான வலை. இன்றைக்கி இருக்கிற சாப்பாடு இருக்குல்ல, உப்பு போட்டு சமைச்ச இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பீஸா, பர்கர், பிரியாணி, இதெல்லாம் வந்து ஒரு கவர்ச்சிகரமான வலை. இது பயங்கரமான ஒரு ஈர்ப்பு சக்தி. இதிலேருந்து நீ தப்பிச்சு சரியான ஒரு விஷயத்தால் நீ ஈர்க்கப்பட வேண்டும். அப்போ நமக்கு நிறைய குழப்பம் இருக்குது. மனிதர்களுடைய உணவு எது? ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் எது? ஆரோக்கியத்தை தருகிற உணவு கண்டிப்பாக இது கிடையாது. ஆரோக்கியத்தை தருகிற உணவு கடினமானது. ஒரு மாடு புல்லை திங்குது பாருங்கள், வயிறு நிறையா புல்லை திங்குது ஒரு மாடு அப்படின்னா, அது அந்த ஒரு புல்லை உங்கள் கையில் ஒரு கைப்பிடி புல்லை உங்களால் சாப்பிட முடியுமா? ஆனால் அந்த மாடு வயிறு நிறைய புல்லை திங்குது, அதனால தான் அதுக்கு நோயே வர்றதில்லை. அந்த மாதிரி தான் நாம் என்ன பண்ணுறோம், நாம் அந்த அளவுக்கு கூட நமக்கு சிரமம் கிடையாது. ஒரு மாடு புல்லை திங்கிற அளவுக்கு கூட நமக்கு ஒன்றும் இயற்கை வந்து கொடுக்கல. நீ பழத்தை சாப்பிட்லாம், மாம்பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம்னு சாப்பிடு. அப்புறம் வந்து நீ வந்து இலைத்தழைகளை சாப்பிடு. வெண்டைக்காய், கோவக்காய், இந்த மாதிரி பரங்கிக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் பச்சையாக சாப்பிடு. வெள்ளரிக்காய் அதெல்லாம் பச்சையாக சாப்பிடு. புடலங்காய் பச்சையாக சாப்பிடு. சுரைக்காவை பச்சையாக சாப்பிடு. இப்படி நமது உணவு முறை இதில் ஒரு கடினம் இருக்குது. ஆனால் ஒரு பிற இனங்களுக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் கடினமான உணவு முறை கிடையாது. ஒரு மாடு புல்லை திங்கிற அளவுக்கு கடினமான உணவு முறை கிடையாது. ஒரு மலைப்பாம்பு வந்து ஒரு நாயை முழுசாக விழுங்குது, ஒரு கன்றுக்குட்டியை முழுசாக விழுங்குது. முழுசாக அவ்வளோ பெரிய ஒரு கன்றுக்குட்டியை விழுங்குது, ஒரு மாட்டையே விழுங்குது. ஒரு முதலைக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய, அதெல்லாம் அதோட உணவெல்லாம் எவ்வளோ கடினமாக இருக்குது பாருங்கள்.
ஐயோ உன்னால் முழுங்க முடியுமா? ஒரு நாயை முழுசாக முழுங்குவியா? முழுசாக உன் வாய்க்குள்ளே உள்ளே விடுவியா நீ? மனுஷங்களுக்கு அப்படி என்ன கஷ்டத்தையே அந்த இயற்கை கொடுக்குது? வெண்டைக்காய் சாப்பிட்ணும், பச்சையாக சாப்பிட்ணும், கோவக்காயை பச்சையாக சாப்பிட்ணும், சுரைக்காவை பச்சையாக சாப்பிடு, வெள்ளரிக்காவை பச்சையாக சாப்பிடு, அப்படி தானே இந்த இயற்கை. இது நம்மளால் முடியாதா? இது கூட முடியாதுன்னு சொல்லிட்டு இட்லி பூரி பொங்கல் தோசைன்ட்டு போனேன். உறுப்புலாம் செயலிழந்து நோய் வந்துருச்சு. அதனால் ஆனால் சரிப்பா போகிறது ஓகே. இப்போ நோயினால் படுற அவஸ்தை வந்தாச்சு. எது உணவு, மனிதனுடைய உணவு தெரியாமல் தானே திண்டாடுறோம். அதைத்தான் நான் சொல்கிறேன். இது வந்து மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. மனிதர்கள் எதை சாப்பிட்டால் நோய் வராதோ அதை சொல்கிறேன், எதை சாப்பிட்டதால் நோய் வந்ததோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான் இறுதி. மனுஷங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. மனுஷங்களுக்கு தீர்வு கிடச்சி போச்சு. பூமி உருண்டைன்னு கண்டுபிடிச்சாங்களா, அப்போது ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சுதா இல்லையா? பூமி உருண்டை, அது உருண்டையா தட்டையா சதுரமா அப்படின்னு பெரிய பரபரப்பு நடந்துகிட்டு இருந்து கடைசியில் உருண்டைன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த பஞ்சாயத்து அதோட முடிஞ்சது. இன்றைக்கி யாரும் மறுக்க முடியாது. உண்மை தான் மனுஷங்களுக்கு தேவை. அதுபோல் மனிதர்கள் எதை சாப்பிட வேண்டும், மற்றது தவறான உணவுகளை சாப்பிட்டால் என்ன நடக்கும் அனுபவிச்சுட்டானுங்க. மனுஷங்க போதுண்டா சாமி, விடுபட்டால் போதும், 40 வயசில் நோய் வந்துடும், அதனால் 120 வருடம் என்னால் ஆரோக்கியமாக வாழ முடியும்பா. ஆனால் நான் ஒரு 40 வயசுக்கு மேலே என்னால் நோயால் வாழ முடியாது. 120 வருடங்கள் கூட என்னால் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஆனால் ஒரு 40 வயதுக்கு மேலெல்லாம் வந்து அல்லது ஒரு 10 வருடம் கூட என்னால் நோயோடு வாழ முடியாது. 120 வருடம் என்னால் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஆனால் ஒரு 10 வருடம் என்னால் நோயோடு வாழ முடியாது. 2 வருடம் கூட, 1 வருடம் கூட, 1 நிமிடம் கூட நோயால் வாழ முடியாது. அது வலிக்கும். ஒரு தலைவலி வந்துன்னா எவ்வளோ கொடுமையாக இருக்குது. வயிற்று வலி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க இருக்காங்க. நோயோடு வாழ்வதை விட சாவதே மேல் அப்படின்னு சொல்லி வயிற்று வலி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க இருக்காங்க. அதனால்தான் அத்தகைய நோய் ஏற்படுத்துகிற, வலி ஏற்படுத்துகிற நிர்பந்தம், நெருக்கடி. நோய்ங்கிறது ரொம்ப சாதாரணமானது அப்படின்னா நோயை சகிச்சுப்பாங்க. நோய் கடினமானது, வலி நிறைந்தது. அதனால்தான் அதுக்கு நான் என்ன பண்ணாலும் தயார். நோய் குணமாகணும்னா என்ன வேணாலும் பண்ணுப்பா. இப்போது இதயத்தில் நோய் இருக்குது, ஓட்டை இருக்குது அப்படின்னா நம்ம மருத்துவருக்கு அனுமதி கொடுத்துட்றோம். அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு என் நெஞ்சை பொழந்துருங்க, மார்பெலும்பு கூட்ட நல்ல பிளேடை போட்டு வெட்டி பொழந்துருங்க, உள்ளே இருக்கிற இதயத்தை அடைக்கிறதுக்கே நம்ம அனுமதி கொடுக்குறோம். ஏன்னா அந்த நோய் ஏற்படுத்துகிற வலி அதை என்னால் தாங்க முடியாது. அதுக்கு நீங்கள் இந்த அளவு கூட சிகிச்சை பண்ணுங்கள். என் கிட்னியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இன்னொரு கிட்னியை மாட்டுங்க, அதுக்கு என் வயிற்றை கிழிச்சிருங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த நோயோட வலி தாங்க முடியல. என் மூளையில் பிரச்சனை, என்னால் வலி தாங்க முடியல, மூளையில் கட்டி இருக்குது, அப்போ கபாலத்தை ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி அந்த கட்டியை அகற்றிடுங்க, எப்படியாவது ஐயா எப்படியா அகற்றிடுங்க, இல்லைன்னா நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும், அந்த அளவுக்கு இந்த வலி என்னால் தாங்க முடியாது அப்போது நோய் வருவதற்கு முன்பே என்ன பண்ணோம், அதை தடுப்பது தான் புத்திசாலித்தனம். அதற்கு வழி வந்தாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுபோல் விபத்துகள் ஏற்படுவதற்கு முன்பே எப்படி தடுப்பது? நோய் வருவதற்கு முன்பே நான் சொல்லிட்டேன், எந்த உணவு சாப்பிட்ணும், எந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். உப்பெல்லாம் சேர்த்துக்கூடாது, பச்சையாக சாப்பிட்ணும், பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்ணும், இலைத்தலைகளை சாப்பிட்ணும், கீரை கிழங்குகளை சாப்பிட்ணும்னு சொல்லியாச்சு. அரிசி, கேழ்வரை, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய்யெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதுபோல் விபத்துகள்லேருந்து எப்படி தப்பிக்கிறது? விபத்து நீ ஓரமாக போனாலும் உன் மேலே வண்டியை கொண்டு விடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இயந்திர அறிவுகளுமே வேண்டாம், இந்த வாகனங்களே வேண்டாம், இப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு வேண்டாம்ப்பா, நான் நிம்மதியாக வாழணும், கைகால் முடிஞ்சு போய் கைகால்கள் கட்டாகி ஒரு ஊனமுற்றவராக வாழ்கிறத விட நான் ஆரோக்கியமாக கார் இந்த வசதியெலாம் எனக்கு தேவையில்லை, என் கைகால்களோடு நான் நடந்து போகணும்ப்பா, அதான்ப்பா எனக்கு தேவை, இந்த வாகனங்களே எனக்கு தேவையில்லை. வாகனங்கள் மீது உனக்கு இருக்கிற மோகம், ஆடம்பர மோகம், இதுதான் வந்து இன்றைக்கி விபத்துனால 10 லட்சம் பேர் சாகுறாங்க. விபத்துனால உலகம் முழுக்க மோட்டார் வாகன விபத்து 10 லட்சம் பேருக்கு உடல் ஊனம் அடையுது. அப்போது ஒரு விபத்து வருவதற்கு முன்பே எப்படி தடுக்கணும் அப்படின்னா, இந்த உலகமே வேண்டாம். நோய்கள் வருவதற்கு காரணம் இந்த உலகம்தான் காரணம். நோய்கள், உப்பு எல்லாம் உனக்கு வந்து விற்கிறாங்க, பணத்துக்காக விற்கிறாங்க. இப்போ பணம் என்கிற நடைமுறை இல்லைன்னா நீ உப்புக்காக ஒவ்வொரு நாளும் கடற்கரைக்கு போவியா? கடற்கரையில் போய் உட்காந்து உப்பை எப்படி காய்ச்சும், அதுக்கு உனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சுக்கணுன்னா நீ தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருந்து நீ தெரிஞ்சுக்காமல் இருக்கிற. அப்போது இந்த உப்பெல்லாம் உனக்கு கிடைக்குது, நீ எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதையெல்லாம் உன் கண்ணில் வந்து காமிக்கிறாங்க. ஹோட்டல்களை திறந்து வச்சுக்கிட்டு இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு ஒவ்வொரு வீட்லேயும் இதான் பண்ணுறாங்க. அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கவே முடியாது. இது வெறும் போராட்டம். இது டாஸ்மார்க் கடையில் உட்காந்துக்கிட்டு அல்லது மதுபான கடையில் உட்காந்துக்கிட்டு நீ மது குடிக்கக்கூடாதுன்னு கட்டுப்பாடாக இருக்க முடியுமா? அது மிகப்பெரிய கடினமான விஷயம். அதுபோல் அதனால்
நாம் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு தேவையே இல்லை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகணும். இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கை, இயற்கையோட எளிமையான ஒரு வாழ்க்கை, தற்சார்பு வாழ்க்கை முறை, இந்த பணம் இல்லாத வாழ்க்கை, பணம் என்கிற நடைமுறையே இருக்கக்கூடாது, மின்சாரம் இருக்கக்கூடாது, பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எதுவுமே தேவையில்லை. அப்போ அறிவு இல்லாமல் போயிடுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அறிவு கெட்டு போனதுக்கே காரணம் தப்பான உணவுகளை சாப்பிட்றது தான். இந்த இட்லி பூரி பொங்கல் இதுவே ஒரு அறிவு கெட்ட செயல் தானே. அறிவு இல்லாமல் ஏன் போகுது? அறிவு கெட்ட செயல். நீ இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்றதுனாலே உனக்கு அறிவு இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ அறிவுள்ள செயல் எது? காய்கறிகள் பழங்களை பச்சையாக சாப்பிடு. அதை சாப்பிட்டாலே உனக்கு அறிவு இருக்குன்னு தானே அர்த்தம். நீ அறிவு இல்லாமல் தான் நீ இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணியே சாப்பிட்ற, மாமிசத்தை சாப்பிட்ற, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற, உனக்கு நோய் வருது. அறிவு இல்லாதனால தான் உனக்கு நோய் வந்தது. அப்போ அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு அறிவு யாராவது குணப்படுத்த மாட்டாங்களான்னு அலையிற. அதனால் உணவுலேருந்து தான் நமது அறிவு என்பது தொடங்குகிறது. நாம் அறிவுள்ளவரா என்பது நமது உணவை பார்த்தாலே. ஆடு மாடுக்கெல்லாம் அறிவு இருக்குது. அதை நம்மளால் மறுக்க முடியாது. கண்டிப்பாக நம்மளை மாதிரி முட்டாள்கள் கிடையாது ஆடு மாடுகள். காரணம் அவைகள் உணவுகளை பாருங்கள், அவைகளுக்கு நோய் இல்லை. காரணம் அவை அறிவுடையவர். அவை எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குது? மாடு வந்து எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குது? அவைகளுக்கு அறிவு இல்லைன்னு உன்னால் சொல்ல முடியுமா? அவைகளுக்கு அறிவு இருக்குது. காரணம் அவைகள் உணவில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. புல்லை தான் திங்கிறது மாடு, அதில் குழப்பமே இல்லை. அந்த புல்லை தான் அதனால தான் அதுக்கு நோயே இல்லை. அதுக்கு அறிவு இல்லை, இருக்க போய் தான் அதுக்கு நோய் இல்லை. அது முட்டாள். மாடு ஒரு முட்டாள் என்று உன்னால் சொல்ல முடியுமா? மனிதர்களே, மாடு ஒரு முட்டாள், ஆடு ஒரு முட்டாள் என்று உன்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் மனிதர்கள் வந்து முட்டாள்னு உன்னால் சொல்ல முடியும். ஏன்னா மனிதர்கள் உடம்புல நோய் இருக்குது. முட்டாள்களுக்கு தான் நோய் வரும். மாடுகளுக்கு நோய் இல்லை. கண்டிப்பாக அவைகள் முட்டாள்களாக இருக்க முடியாது. ஆடு மாடுகளுக்கு நோய் இல்லை, யானைகளுக்கு நோய் இல்லை. அதுவும் யானைகள், மனிதர்கள் வளர்க்குற யானைகள் இருக்குது பாருங்கள். மனிதர்கள் என்ன பண்ணுறான்? தான் சாப்பிட்ற சாப்பாட்டை யானைக்கு தூக்கி உருட்டி கொடுப்பான். அந்த யானைகளுக்கு தான் நோய் வரும். மனிதர்கள் வளர்க்குற மாடுகளுக்கு தான் நோய் வரும். மனிதர்கள் வளர்க்குற நாய்களுக்கு தான் நோய் வரும். ஏன்னா மனிதர்கள் தான் சாப்பிட்ற சாப்பாடை அது கொடுக்குறான். நோய்களை வருவதற்கு காரணமான தன்னுடைய உணவை அவைகளுக்கு கொடுக்குறான். அதனால் அதுகளுக்கு நோய் வருது. அதனால் பச்சை உணவுகளை சாப்பிட்டாலே நமக்கு நோய்கள் வராது. அதுதான் அறிவுடைய செயல். நம்ம அறிவுங்கிறது. அதனால் வந்து நம்ம இயற்கையோடு இணைஞ்சி பள்ளிக்கூடம் வேண்டாம், பணம் வேண்டாம், கல்லூரி புத்தகங்கள்லாம் வேண்டாம்னா மனிதர்களுக்கு அறிவு இல்லாமல் போயிடுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கள? அறிவு இல்லாமல் போனதுனால தான் நமக்கு பள்ளிக்கூடங்களே தேவைப்பட்டது. ஏன் அறிவு இல்லாமல் போச்சு? நீ அறிவுகிட்ட உணவுகளை சாப்பிட்ட, கண்ட உணவுகளை சாப்பிட்ட, தெரியாமல் தான் சாப்பிட்ட. உனக்கு தெரியாமல், அதாவது தப்பான உணவு சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சாப்பிட்டு நீ அனுபவிச்சுக்கிற. இப்போ நீ சரியான உணவை நோக்கி நீ போகிற. இது சாப்பிட்டா, அப்போ இதை சாப்பிட்டாலே போதும். எது? பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டாலே உனக்கு பள்ளிக்கூடம் போக தேவையில்லை. நீ பச்சை உணவுகளை சாப்பிட்டாலே நீ பள்ளிக்கூடம் போக தேவையில்லப்பா. நீ பள்ளிக்கூடம் போய் எதுக்காக போகிற? நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். டாக்டராக என்ன பண்ண போகிறேன்? நோயை குணப்படுத்த போகிறேன். நோய் ஏன் வருது? இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் நோய் வருது. பச்சை உணவுகளை சாப்பிட்டா நோயே வரப்போகிறதில்ல. நோயே இருக்காது. உலகத்தில் இருக்க எல்லாரும் இந்த பச்சை காய்கறிகள் பழங்கள் இலைதழ்கள் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டா நோயே வராது. அப்படின்னா அப்புறம் நீ எதுக்கு மருத்துவர் ஆக வேண்டிய அவசியமே இல்லையே. நோயை குணப்படுத்துறதுக்கு தானே மருத்துவர் ஏன் ஆகிற? பச்சை காய்கறிகளை சாப்பிடாம வெறும் இட்லி பூரி பிரியாணிகளை சாப்பிட்டதுனால தான் உனக்கு நோயே வருது. நோய் வந்ததுனால தான் அதை குணப்படுத்துறதுக்கு ஒரு மருத்துவரே தேவைப்படுறாரு. அப்போ நீ பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா உடம்புல நோயே வரப்போகிறதில்ல. அப்போ அதை குணப்படுத்துவதற்கு மருத்துவர்களே தேவையில்லை. யாரும் எம்பிபிஎஸ் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுபோல் நம்ம வந்து அப்போ பாருங்கள், நம்ம படிப்பே தேவையில்லை. நம்ம நல்ல உணவுகளை சாப்பிட்டா நமக்கு படிப்பே தேவையில்லை, ஒரு மருத்துவ படிப்பே தேவையில்லை. அதுபோல் நீ வந்து இந்த மாதிரி ஆடம்பரமான வீடுகளில் வசிக்கக்கூடாது, காங்கிரீட் வீடுகளெல்லாம் வசிக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற இதனால் பாருங்கள், உறவுகளை மனுஷங்கிட்ட பேசாமல் தனித்தனியாக உறவுகளை பிரிஞ்சு தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு நிம்மதி இல்லை. ஆடம்பர மோகம். நம்ம வேலையை நம்ம செய்ய மாட்டோம். சோம்பேறிகளாக வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறோம். வெளியில் வரணும், விளையாடணும், ஆடணும், பாடணுங்கிற எண்ணமே இல்லை. மற்றவங்கள்ட்ட பேசணும், அதெல்லாம் எண்ணமே இல்லை. படுத்து கிடக்க வீட்டுக்குள்ளே ஒரு உலகம். வீட்டுக்குள்ளே இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு நோய்களை தரக்கூடியது சாப்பிட்டுக்கிட்டு நீ படுத்துக்கிட்டு சோம்பேறியாக வேலை பார்த்துக்கிட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கிட்டு அல்லது பெண்களை அடிமைப்படுத்திக்கிட்டு யாராவது இழிச்சவங்க எளியவங்க இருந்தால் அவங்கள அடிமைப்படுத்தி இப்படி வாழ்கிறோம். அதனாலே நோய் வருது. அப்போ நீ குடிசையில் வாழ்ந்தால் குடிசையில் வாழ்ந்தால் உனக்கு நோயே வரப்போகிறதில்ல. இந்த மாதிரி கட்டடங்களை வாழ்கிறதுனால தான் உனக்கு நோய் வருது. பெண்கள் சுதந்திரம் இல்லாமல் அடிமையாகிறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி கட்டடங்கள் கட்டுறதுக்காக தானே நீ பள்ளிக்கூடத்துக்கு போகிற. நீ எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிற? நீ போய் இன்ஜினியர் ஆகணும், நான் இந்த மாதிரி கட்டடங்களெல்லாம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தானே அதனால தானே பிரச்சனை வருது. அப்போ பிரச்சனை இல்லாமல் நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினச்சா நீ இந்த மாதிரி கட்டடங்களே வாழக்கூடாது.
அப்போ நான் கட்டடங்களில் வாழ்கிறதுக்காக தான் நீ பள்ளிக்கூடத்துக்கே போகிற. பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுனால அறிவு வளரவில்லை, அறியாமை தான் வளர்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அதனால் நம்ம வந்து இயற்கையோடு இணைஞ்சு வாழப்போனால் நமக்கு வந்து அறிவு இல்லாமல் போயிடுமே அப்படிங்கிறதே தவறான வாதம். அதுபோல் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறது தான் அறிவே. இயற்கையோடு இணைஞ்சி குடிசையில் வாழ்கிறது, நடந்து போகிறது, செருப்பு இல்லாமல் நடந்து போகிறது, வேகமாக போனால் ஓடிப்போ, உழைக்கணும், உடல் உழைப்பு, உனக்கு தேவையான உணவை மட்டுமே உற்பத்தி பண்ணு, அதுதான் அறிவுடைய வேலை. இன்றைக்கி வாழ்கிறது அறிவில்லாத வேலை, அறிவில்லாத வாழ்க்கை, அறிவில்லாத உலகம். இது அறிவுகட்ட செயல். இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உலகம் இருக்குல்ல, அறிவுகட்ட செயல். அதனால் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு நீ அறிவை தேடாத. அறிவை தேடணுன்னா கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை, கட்டுப்பாடான உணவு முறை, இதுதான் அறிவுள்ள வாழ்க்கை. அதனால் அப்புறம் வந்து மருத்துவர்கள் வேறு எதுக்கெல்லாம் தேவைப்படுறாங்க அப்படின்னா, விபத்துகள் ஏற்பட்டால், ஆக்சிடெண்ட் ஏற்பட்டால் அவங்க நம்மளை குணப்படுத்துகிறாங்கல்ல, அதுக்கு மருத்துவர்கள் தேவை தானே. எப்படி நம்ம உணவில் கட்டுப்பாடு இருக்குமோ அதுபோல் வாகனங்களே நமக்கு தேவையில்லை. அப்படி இருக்கும்போது உனக்கு விபத்துகளே நடக்க போகிறதில்ல. வாகனங்களில் நம்ம பயணிக்கவே கூடாது. இப்போ வாகனங்களே பயணிக்கக்கூடாது, வாகனங்களே நமக்கு தேவையில்லை. மோட்டார் வாகனம் இதனால் ஏற்பட்ட விபத்துகளை சரி செய்வதற்கு, விபத்துகளால் ஏற்படுகிற அந்த காயத்தெல்லாம் குணப்படுத்துறதுக்கு நமக்கு மருத்துவர் தேவை. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், வாகனங்களே பயன்படுத்தக்கூடாது. நான் எங்கே இருந்தாலும் நடந்தே போய்க்கிறேன். அப்படி இருக்கும்போது நமக்கு விபத்துகளே ஏற்படாது. அப்போ நம்ம மருத்துவர் தேவையில்லை. ஒருத்தர் மருத்துவ படிப்பு படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கட்டுப்பாடாக வாழ்ந்துட்டாலே நமக்கு ஒருத்தர் மருத்துவராக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ வாகனங்கள் இல்லாமல் எப்படி நீ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிற, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகணும், வேலைக்கு போகணும், வாகனங்கள் இல்லாமல் எப்படி நீ போவ அப்படின்னா, நமக்கு ஏன் ஒரு நாட்டிலேருந்து ஒரு நிலையாக ஒரு இடத்துல வசிக்க போயிடுது, இயற்கையோடு இணைஞ்சு வாழ போயிட வேண்டியதுன்னு. இயற்கையோடு இணைஞ்சு ஒரு எளிமையாக குடிசையில் வாழு, ஆரோக்கியமாக வாழு, நடந்து போ. அப்போ நடந்து போகிறதுனால நடந்து போ அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடு. எப்படி இயற்கை உணவுகளை சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடோ, பச்சை காய்கறிகளை சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ஒரு பழங்களை சாப்பிட வேண்டும் என்பது ஒரு கட்டுப்பாடு. அதுபோல் நீ நடந்து போ. குடிசையில் வாழ்வது ஒரு கட்டுப்பாடு. நீ காங்கிரீட் கட்டிடத்தில் எதுக்காக வசிக்கிற, அது ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு நிலை. அதனால தான் வந்து ஒரு பூகம்பம் வந்தால், நிலநடுக்கம் ஏற்பட்டால் இடிஞ்சு விழுந்துருது. அப்புறம் வந்து இந்த மாதிரி அதனால வாகன விபத்துகள். அதனால் அப்போது நீ வாகனங்களே வேண்டாம் அப்படின்னா கட்டுப்பாடாக வாழு. குடிசையில் வாழ்வது ஒரு கட்டுப்பாடு, கட்டுப்பாடற்ற ஒரு நிலை தான். அதனால் ஏற்படுற பிரச்சனை. அப்போது நீ என்ன பண்ணு, அப்போ நீ குடிசையில் வாழ்ந்தாலே இன்ஜினியர்கள் தேவையில்லை, வாகனங்கள் வேண்டாம் அப்படின்னு நீ நடந்து போனால் வாகன விபத்துகள் ஏற்படாது. அப்போது ஒருத்தர் மருத்துவரே நமக்கு தேவையில்லை. உணவில் கட்டுப்பாடாக இருந்தால் நோய்கள் வராது. வாகனங்கள் வேண்டாம் என்று நீ நடந்து போனால், எளிமையாக வாழும்போது, இயற்கையுடன் வாழும்போது உனக்கு வாகன விபத்துகள்லேருந்து உன்னை குணப்படுத்துறதுக்கு மருத்துவர்கள் தேவையில்லை. இப்போ மருத்துவ படிப்பே தேவையில்லை. அப்போ வாகனங்களே வேண்டாங்கும்போது வாகனங்களை உற்பத்தி செய்கிற அந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் அவங்களும் பள்ளிக்கூடத்துலேருந்து தான் வராங்க. அப்போ அவங்களும் நமக்கு தேவையில்லாமல் போயிடுறாங்க. அதுபோல் இந்த இயந்திர அறிவியல் உலகமே இல்லை என்றால் நமக்கு பள்ளிக்கூடங்களே தேவையில்லை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் பள்ளிக்கூடத்தால் தான் உருவாக்கப்படுகிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் நமக்கு அழிவை ஏற்படுத்துகிறது. விபத்துகளை ஏற்படுத்துகிறது, மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அப்போ அதை சரி செய்வதற்காக தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கே போகிறோம். பள்ளிக்கூடத்துக்கு நாம் ஏன் போகிறோம் அப்படின்னா, காரை கண்டுபிடிக்கணும், அதை உற்பத்தி பண்ணணும், அதுக்காக நீ பள்ளிக்கூடத்துக்கு போகிற. அப்புறம் நோய்களை குணப்படுத்துறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிற. நோய் ஏன் வருது, நமக்கு தப்பான உணவுகளை சாப்பிட்றா, அதனால் நோய் வருது. அப்போ நீ சரியான உணவுகளை சாப்பிட்டா உனக்கு நோய் வராது. அப்போ நீ பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மருத்துவர் ஆகணும்னு சொல்லிட்டு நீ பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. அதுபோல் விபத்துகள் ஏற்படுது, உனக்கு படுகாயப்படுது, அதை குணப்படுத்துவதற்காக மருத்துவர்கள் தேவை. அதனால நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். நீ வந்து விபத்து ஏற்படுது, வாகனங்களால் ஏற்படுது, வாகனத்தையே ஓட்டாத அப்படின்னா, வாகனத்தையே ஓட்டாமல் இருந்தால் நீ அதை அப்போ விபத்துகளும் ஏற்படாது. அப்போ விபத்துகளிலிருந்து படுகாயம் அடைந்தவர்கள் குணப்படுத்துவதற்கு மருத்துவர்கள் தேவையில்லை. அப்போ மருத்துவர் ஆகணும்னு சொல்லிவிட்டு நீ பள்ளிக்கூடத்துக்கு போக தேவையில்லை. இந்த மாதிரி. அதுபோல் குடிசையில் வாழு, காங்கிரீட் கட்டடங்கள் வேண்டாம். காங்கிரீட் கட்டடங்கள் கட்டுவதற்கு குடிசையில் வாழ்வது எளிமையானது, எல்லாரும் கட்டிக்கலாம். அப்போது காங்கிரீட் கட்டடங்களில் வசிப்பது பாதுகாப்பற்றது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கட்டுப்பாடாக வாழ்ந்துட்டாலே உனக்கு வந்து நமக்கு குடிசையில் வாழ்வதற்கு நமக்கு பள்ளிக்கூடம் போய் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பள்ளிக்கூடம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, ஆடம்பரமாக வாழ்வதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும், ஆடம்பரமாக வாழும்போது ஏற்படுகிற பிரச்சனைகளை சரி செய்வதற்காகத்தான் நம்ம பள்ளிக்கூடமே போகிறோம். எளிமையாக வாழ்ந்துட்டால் நமக்கு பள்ளிக்கூடமே தேவையில்லை. எளிமையாக வாழ்ந்துட்டால் அப்போ அறிவு இல்லாமல் போயிடுமே. அறிவுங்கிறது வந்து பள்ளிக்கூடத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு என்பது ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான அறிவு தான். எளிமையாக வாழ்வதற்கு நமக்கு பள்ளிக்கூடமே தேவையில்லை. குடிசையில் வாழ்வதற்கு,
குடிசையில் வாழ்ந்தால் உனக்கு ஆரோக்கியம் வந்துடும். உணவில் கட்டுப்பாடோட குடிசையில் வாழணும். குடிசையில் வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் சாப்பிடக்கூடாது. வேட்டையாடுறது, மாமிசம் சாப்பாடுலாம் சாப்பிடாம குடிசையில் நீ கட்டுப்பாடோடு வாழு. ஒரு குடிசையில் வாழ்ந்தாலும் கட்டுப்பாடாக வாழு. இப்போ பழங்குடி மக்கள்லாம் நம்ம வேட்டையாடுறாங்க, மாமிசம் சாப்பிட்றாங்க, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. குடிசையில் வாழ்ந்தாலும் கட்டுப்பாடாக வாழ வேண்டும். கட்டுப்பாடாக வாழ்ந்தால் தான் நோய் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், ஆரோக்கியமாக மக்கள் சுயமரியாதையோடு வாழ முடியும். இப்போ பழங்குடி மக்கள்லாம் வாழ்கிறாங்க, அவங்க உடம்புல நோய் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது. ஒரு ஆம்பளை நிறைய பொண்டாட்டி கட்டிக்கிறது, இந்த மாதிரியான அங்கே அநீதிகள் நிறைய நடக்குது. இது எளிய வாழ்க்கையில் ஒரு அநீதி. அப்படி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், நோய் இல்லாமல் வாழணும், விபத்துகள் இல்லாமல் வாழணும், குற்றங்கள் இல்லாமல் வாழணும், சுயமரியாதையோடு வாழணும், அநியாயங்கள் இல்லாமல் வாழணும், சமத்துவத்தோடு வாழணும். அப்படின்னா கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை. கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கைக்கு பள்ளிக்கூடங்கள் தேவையில்லை. கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கைக்கு தான் கட்டுப்பாடற்ற உணவுகள், அதனால் ஏற்படுகிற நோயை குணப்படுத்துறதுக்கு மருத்துவர்கள் தேவை. மருத்துவர் ஆவதற்கு நீ பள்ளிக்கூடம் போகிற. அதுபோல் வாகனங்கள், விபத்துகள்